அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடு நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சங்கீதம் 84 அதில் 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவரா? சூரியனும் கேடகமுமானவர். அப்ப அவரே உங்கள் வெளிச்சமும் அவரே உங்கள் பாதுகாப்புமானவர். ஒரு செடி வளரணும்னா சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும்னா தேவனுடைய ஒளி நாம் மேல் வீச வேண்டும். அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய சூரியனும் அவரே நம்முடைய கேடகமுமாய் இருக்கிறார். கேடகம் என்று சொல்லும் பொழுது ஒரு பாதுகாவல். அப்ப இந்த பூமியிலே நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அப்ப வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை அவர் தாராளமாய் அருளுகிறார். நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அடுத்து கடைசியா போட்டிருக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். உத்தமமா நீங்க நடக்கிறீங்கன்னா அவருடைய நன்மை நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆமென். கர்த்தருக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் பிரதர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, வழங்காதிரார். அவரால் அந்த நன்மையை கொடுக்காம இருக்கவே முடியாது. நீங்க அருளும் நீங்க எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவரால் முடியும். நிச்சயம் கொடுப்பார். கொடுக்காம அவரால் இருக்கவே முடியாது. ஆமென். அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படின்னா என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், நன்மையை அவர் எனக்கென வைத்திருக்கிறார். எனக்கு தேவையான நன்மையை, நான் எதிர்பார்த்திராத நன்மையை, நான் கற்பனை கூட பண்ணி பார்த்திராத நன்மையை எனக்காக அவர் வைத்திருக்கிறார். எனக்கு அவர் அதை நிச்சயம் அருளுவார். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கென அவர் வைத்திருக்கிற நன்மையை நிச்சயம் உங்களுக்கு அருளுவார். ஆமென். அப்போ இன்று நீங்க தேவனுடைய நன்மை எதிர்பாருங்க. கர்த்தருடைய நன்மையை நான் அனுபவிப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய அந்த நன்மையை எதிர்பார்த்துருங்க. அவர் பிரசன்னத்திலிருந்து, ஆண்டவரே இன்னைக்கு உங்க நன்மை எனக்கு வேணும், உங்களுடைய நன்மை என் வாழ்க்கையை அலங்கரிப்பதாக என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பார், ஆசீர்வதிப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நிச்சயம் அருளுவார். ஆமென். அவரே உங்கள் வெளிச்சமும் அவரே உங்கள் பாதுகாப்பும் அவரே உங்களுக்கு கிருபையையும் மகிமை மருளுகிறவர். அவர் தம்முடைய நன்மைகளினால் உங்கள் வாழ்க்கை அலங்கரிப்பார். உத்தமமாய் நடக்கிற உங்களுக்கு நன்மையை நிச்சயம் வழங்குவார். அவருடைய நன்மையை அனுபவித்து நல்ல வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.